ஹாய் உறவுகளே, ஒரு வித்தியாசமான ஒரு குட்டி விலாக் ஒன்று பார்க்கலாமா? சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின இந்த மாதம் மளிகை சாமான் தான் இது. வீட்டுக்கு பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதுனால நான் அளவு கம்மியாக தான் எல்லா திங்ஸும் நான் வாங்குவேன். இதில் இருக்கிற பொருள் எல்லாமே ரெகுலர் யூஸுக்கான பொருள் தான். அடிக்கடி யூஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிடுவேன். அந்த மாவு ஐட்டம்லாம் நான் அப்பப்போ தான் போய் வாங்குவேன், ஏன்னா அது சீக்கிரத்தில் வண்டு விழுந்துடும் பாருங்கள். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் பக்கெட்டில் போட்டு முன்னாடி அடைச்சி வச்சுருப்பேன். இப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அது என்ன சேஞ்சுன்னு பார்க்கலாம். ரீசெண்டாக நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கினதுனால நான் பழைய ஃப்ரிட்ஜை மளிகை சாமான் வைக்கிறதுக்கு நான் பீரோவாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜையே நான் ஆன் பண்ணாமல் பீரோவாக யூஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன ட்ரெயில் மசாலா பாக்கெட் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். இன்னொரு ட்ரெயில் ஸ்பைசஸ், புளி, தேயிலை, பெருங்காய டப்பா இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சிறுபருப்பு, துவரம்பருப்பு, பருப்பு ஐட்டம் எல்லாத்தையும் நான் கீழே வச்சுட்டேன், ஏன்னா அது வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே தான் வைக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் வாட்டருக்கான குக்கர் வட்டு, அதுக்கு மேல் ரேக்கில் ஜீனி, ஸ்நாக்ஸு, எண்ணெய் எல்லாத்தையும் வச்சுருவேன். இந்த ஃப்ரிட்ஜுக்கு சைடு டோரில் க்ளீனிங் ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பேன். எக்ஸோபார் சோப்பு, சந்திரிகா சோப்பு, பாத்திரம் தைக்கிற ஸ்க்ரப்பு, அப்புறம் புதுசாக வாங்கினா ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷாம்பு எல்லாமே வச்சுருப்பேன். அப்புறமா இந்த கிச்சன் டவல் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். 20 ரூபா தான் இந்த டவல். கிளீனிங் ஐட்டம் எல்லாமே இந்த டோரில் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாத்ரூம்குள்ள திங்ஸ் எல்லாமே நான் பாத்ரூம் செல்ஃபில் போய் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். பாத்ரூமில் செல்ஃப் இருக்கிறதுனால வசதியாக போச்சு. ப்ளீச்சிங் பவுடரு, டெட்டாலு, ஹார்பிக்கு, கம்ஃபர்ட்டு, ரின் லிக்விடு எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. முன்னாடிலாம் பலசர சாமானை ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன். நான் சாமான் எடுக்கும் போது கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்ட்டு சாமானெல்லாம் போட்டு உருட்டிட்டு கிடப்பேன். கிராசரி எல்லாமே என்னை படாப்படுத்துறே அப்படின்ட்டு டென்ஷன் ஆகும் என்கிட்ட. இப்போ எல்லா கிராசரி ஐட்டமும் டென்ஷன் இல்லாமல் ஜம்முன்னு ஆர்கனைஸாக இருக்கிறாங்க. நானும் பொருட்களை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு டென்ஷன் இல்லாமல் கூலாக இருக்கிறேன். இன்னுமே இதில் கொஞ்சம் இடம் இருக்குது. இது செல்ஃப் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த கண்ணாடி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு தட்டு மாதிரி வரும், அதை ஃபிட் பண்ணி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஃபிட் பண்ணியாச்சு. இதுலேயும் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜை பீரோவாக கன்வெர்ட் பண்ணாலும் நிறைய இடமும் கிடைக்கும் திங்ஸ் வைக்கிறதுக்கு. இப்போ பழைய ஃப்ரிட்ஜு மினி பலசர் கடையாக ஆயிட்டு. எப்படி என்னுடைய ஐடியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.